இந்த வீடியோவில் ஒரு பிகினர்ஸ்க்கான யூடியூப் ஸ்டுடியோ எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த யூடியூப் ஸ்டுடியோ வெறும் 1000 rupeesலேயே நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ், ஒரு பேசிக் மொபைல் வச்சுக்கோங்க வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன், பேக்ரவுண்ட். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியெல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ண அவசியமே இல்லை. VPN இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இந்த CapCut சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ரீலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீலைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். தேர்ட் டிப்ஸ், மைக்கு. ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு போயா மைக் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 700 rupees தான் வரும். அதை ஒன்று வாங்கிக்கோங்க. கண்டிப்பாா இந்த மைக் உங்களுக்கு சூப்பரா ஆடியோ குவாலிட்டியை டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணும். வீடியோவை ஷூட் பண்றதுக்கு ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வரும். ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கும் கண்டிப்பா. ஃபிஃப்த் ஒன், இதுதான் மெயினாக வீடியோவோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வீடியோ எடுக்கலாம், பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் ஃபேஸ் கொஞ்சம் கிளாரிட்டியாக காட்டணும்னா செட்டப்பெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு செட் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8000 10,000 கிட்ட அமௌண்ட் ஆயிரும். நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் வீடியோ முன்னாடி ஒரு லைட் செட்டப் ஒன்று செட் பண்ணணும். மேக்ஸிமம் இதை தான் எல்லாருமே பயங்கரமாக காட்டுவாங்க. அது நம்ம அம்பரில் இருக்கிற ஒரு கொடை ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கொடைக்கு உள்ளாடி ஒரு சின்னதாக ஒரு LED லைட்டை செட் பண்ணுங்கள். அந்த லைட்டு டைரெக்டாக உட்காந்து அடிக்கிற மாதிரிக்காக ஒரு சின்ன கவர் மாதிரி ஏதாவது செட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ரெயின் கோட்டை போட்டிருக்கேன். ஸோ யாருமே இந்த டிப்ஸை சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டுடியோ செட்டப்பு உங்களுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும்.